ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கின் கேர் தான் வீடியோ பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்கின் கேர் ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்கின் கேருங்க. ஒரு நேச்சுரலான நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் கேரு. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த பொருள். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ண போகிறோம்னா, கர்டு தான் மெயின் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ டில் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம பார்த்துலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் எடுத்துருக்கேன், கர்டு எடுத்துருக்கேன். ஸோ நம்ம தேன் எடுத்துருக்காங்க இதில். ஸோ நான் ஒரு க்ளீனான ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னாக்கா கர்டு 2 ஸ்பூன் கர்டு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்ச் டர்மரிக் எடுத்துருக்கேன். இதில் ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரோஸ் வாட்டர் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்ட் 2 ஸ்பூன் நான் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹனியை ஒரு ஸ்பூன் ஹனி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இது ஹனி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ஹனி. இது ஹனி எடுப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹனி அது எந்த ஒரு கடையில் வாங்கின ஹனி கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஹனி எடுத்துக்கோங்க. நல்லது. ஸோ இப்போ எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். இப்போ என் ஃபேஸ் நான் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்குது என் ஃபேஸு, பார்த்துக்கோங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, ஐம் ஷூர். ஏன்னா இது நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஸ்கின்னில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் மோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கர்டு ஏன் நம்ம மெயினாக எடுக்கிறோம்னாக்கா, கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த டெட் ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணும். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசர் கீப்பப் பண்ணும். ஹனி என்ன பண்ணுனாக்கா, ஹனியுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் கொடுக்குங்க. ஸோ டர்மரிக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்கின்னுக்கு அந்த லைட்டாக பிரைட்னஸ் கொடுக்கும். ரெட்னஸஸ் ரெடியூஸ் பண்ணும். டல்னஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைக்குங்க. ஸோ இதனால தான் நம்ம பெரியவங்க குளிக்கும் போது மஞ்சள் போட்டு குளின்னு சொல்கிறது மெயின் ரீசன் இதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம விடுங்க. விட்டுட்டு நார்மல் தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாஷ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் நான் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா ப்ரஷ் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலுமே யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் கழுத்துலேயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். கண் ஏரியா, வாய் ஏரியாலாம் மெயினாக பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, உங்களுக்கு தயிர் ஆகாது உங்கள் ஸ்கின்னுக்கு, இல்லை தேன் ஆகாதுனாக்கா ப்ளீஸ் என்ன இன்க்ரீடியன்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தேனுக்கு போதெல்லாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது பிஃபோர் பேட்ச் டெஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்கின்னு போட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் ஆகுதுனாக்கா ப்ளீஸ் நீங்கள் கழுவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தி ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வெளியே நீங்கள் போக போகிறீங்கனாக்கா. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃபுல்லாக ட்ரை ஆகி விட்டுட்டு ஃபேஸை நம்ம அப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. சாரி, கொஞ்சம் லைட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீனாக காமிக்கிற ஏரியா எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அதனாலே கிச்சன் வாஷ் பேஷனில் இது பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டு ஏதாவது டிம்மாக தான் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஒரு லைட்டாக ஐயோ நெத்தியில் ஒட்டின்னு இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இருந்து இருக்கும் டிஃபால்ட் அதெல்லாம். நெத்தியில் இல்லை கழுத்தில் இல்லை கழுத்துக்கு கீழே சோப்போ எதனா ஒன்று ஒட்டின்னு இருக்கும் எப்போவுமே.
ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கழுவி நம்ம வெளியே போகும்போது வீட்டிலலாம் திட்டுவாங்க, எப்படி முகத்த கழுவி இருக்க பாரு அப்படின்னு. ஸோ கழுவின்னு வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது ஃபேஸு. ஆக்சுவலி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களெல்லாம் இப்போவே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லைட்டாக வந்துட்டு ஒரு நேச்சுரலான க்ளோ வந்து கொடுக்குது பாருங்கள். என் முகம் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பிஃபோர் வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி முகம் வந்துட்டு டல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமே வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் முகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேச்சுரலாக நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். க்ளோ வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நம்புகிறேன். நேச்சுரலாக வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.